ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மாதேஷுக்கு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அது என்னென்னா 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். நிதிஷ் தான் பந்து போட போகிறான். வாங்க யார் ஜெயிக்கிறான்றதை பார்ப்போம். நிதிஷ் 6 பாலுக்கு 12 அடிக்கணும். சரியா? அதான் உனக்கு சேலஞ்ச். நீ அடிக்காமல் டிஃபன் பண்ணணும். ஓகே. நம்ம ஜமைக்காவோட உசேன் போல்ட்டை யார் கொம்பு செய்ய விட்டான்னு தெரில. யாருமே பிரேக் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டை 100 மீட்டரில் வச்சுட்டு போயிட்டார். 9.58. அதே போல் தான் இந்த 2 பசங்களையும் நான் நேற்று கொம்பு செய்ய விட்டேன். பொதுவாக ஒரு பேட்ஸ்மேன்ட்ட போய் ஒன்னாலெல்லாம் 6 பாலுக்கு 12 ரன் அடிக்க முடியுமாடா? அடிக்கவே முடியாது. நீ அவ்வளோக்கெல்லாம் ஒருத்தே இல்லைன்னு சொல்லிட்டா போதும். உடனே அவனுக்கு 7ஆம் நம்பர் போட்டு 7 கடல் தூரத்துக்கு அடிக்கிற தோனி வந்து பேடை பண்ணிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நின்ன மாதிரி ஒரு வேகம் வரும் அவனுக்கு. அதே ஒரு பவுலர்கிட்ட போய் ஒன்னாலெல்லாம் 6 பாலுக்கு 12 ரன் கண்டென்ட் பண்ண முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டா போதும். உடனே அவன் லோக்கல் பும்ராவாக மாறிடுவான். ஆனால் இங்கே பேட்டிங் ஆடுறது தோனி இல்லை, பந்து போடுறது பும்ராவும் கிடையாது. இந்த சேலஞ்சில் என்ன நடந்துச்சுன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போட்டி போடுறதுக்கு வயசு முக்கியம் இல்லைங்க, திறமை இருந்தால் போதும். யாரை வேணாலும் ஜெயிக்கலாம். தோனி தான், பும்ரா தான். ஆனால் இந்த 2 பசங்களும் ஃப்யூச்சரில் ஒரு மாதேஷாவும் வரலாம், ஒரு நிதிஷாவும் வரலாம். இந்த வீடியோ லைக் பண்ணால் சேலஞ்சஸ் வீடியோ நிறையா வரலாம். கமெண்ட் பண்ணால் போடுற வீடியோ சரியாக வரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் யூடியூப்பில் பெரிய ஆளாக வரலாம். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிகள் பல உங்கள் அனைவருக்கும்.